ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இமோஷனல் ரெஸ்ட் பத்தி பேசலாம். இமோஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். சந்தோஷமா இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கும், துக்கமா இருந்தாலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஓவர்வெல்மா இருக்கிற மாதிரி அந்த இமோஷன்ஸ் வரும்போது நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான் இமோஷனல் ரெஸ்ட். ஸோ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, இல்லை மற்றவங்க நம்மள்கிட்ட ஒரு டாக்ஸிக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற போது நம்மளோட இமோஷன்ஸ் ரொம்ப ஹை அண்ட் லோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம் இமோஷனல் ரெஸ்ட்டுக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஸ்லேருந்து நம்ம விலகி இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு 5 பேர், அதாவது நம்மளுக்கு அவங்களோட இருக்கிறதுல சந்தோஷம் இருக்கு, அவங்களுக்கும் நம்மளோட இருக்கிறதுல சந்தோஷம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிற ஒரு 5 பேர் இருந்தால் போதுமானது நம்மளோட மொத்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு 5 நபர் உங்களுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரெண்டாவது, மனசை விட்டு பேசுறதுக்கு யாராவது நம்மளுக்கு இந்த மாதிரி 5 நபருக்குள்ள ஒருத்தரோ 4 பேரோ எவ்வளோ பேர் இருக்கோங்களோ அவங்களோட நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். அந்த இமோஷன்ஸ் ரொம்ப ஹையா லோவாக இருக்கிற போது அந்த இமோஷன்ஸை ஷேர் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் காமாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் இந்த இமோஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், அதாவது யோகா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சமநிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, இதெல்லாம் செஞ்சுட்டீங்க, எனக்கு எதுவும் பெரிய அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி தெரியலை அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படிங்கிறதுனா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தெரபிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் பார்க்கணும். இமோஷனல் ரெஸ்ட்டு எல்லாருக்குமே தேவை. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்மளாலேயே மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சரி, அப்படி முடியலை அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக ஹெல்ப்பை தேடி